ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அனுகிரகம் வேணும்னா நாம சொல்ல வேண்டியது ஜெய் ஸ்ரீராம், அது சொன்னாலே போதும். ராமபக்த ஆஞ்சநேயான்னு சொன்னாலே அவர் அருள் புரிஞ்சிருவாரு. பஞ்சவடி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம தரிசனம் பண்ணும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் அற்புதமான விளக்கங்களாக நம்ம நேயர்களுக்காகவே பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பஞ்சவடி ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டமான அந்த உயரம் தான் நம்ம கண் முன்னாடியே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஸ்தலம் இப்போ கற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். ஏன்னா தெய்வங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிதர்சனம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே தெய்வங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு அற்புதங்களை ஒரு திருவிளையாடலை நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. அப்படி உருவானது தான் நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலும். இங்கே எப்படி ஆஞ்சநேயர் தனக்கான ஒரு ஸ்தலத்தை உருவாக்குனார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு ஒரு பெருமை இருக்குமா. பொதுவாகவே எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் அப்படின்றது இருக்கும் அந்த பழைய கோயில்கள்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் இப்போ கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை அப்படின்றதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி ரிஷிகள் நிறைய பேர் அந்த இடத்துல வாழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்குது. திருச்சிற்றம்பலம் அப்படின்ற அந்த ஊர் பேர் இருந்திருக்கு. பஞ்சவடிக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊருக்கு இப்போ அது பஞ்சவடியா வந்துச்சு. சரிங்களா? திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அங்க விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா சைவத்தை பரப்பியிருக்காங்க. நிறைய இறை வழிபாடு, முக்கியமா நிறைய யாகங்களும் ஹோமங்களும் மக்களோட பிரச்சனைகள் தீர்ந்த ஸ்தலமா அது இருந்திருக்கு. நிறைய ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சீடர்களுக்கு தீட்சை கொடுத்த இடமாவும் இருந்திருக்குது. அப்போ அந்த ஸ்தலத்துக்கு அப்படின்னு ஒரு பெருமை இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அந்த பஞ்சவடி. அந்த பஞ்சவடியில் இப்படி ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க மக்களுக்கே தெரியுமா? தெரியல. புரியுதுங்களா? அப்போ இப்போ பொதுவாகவே கடவுளுங்க எப்போ தெரியுமாம்மா எனக்குன்னு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கலிபுருஷனோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு இடத்துல ரொம்ப ஓங்குது அப்படின்னும் போது உலக அமைதிக்காக கடவுள்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவதாரம் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை. அந்த மாதிரி ஹனுமனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட பக்தரோட கனவுல போயிட்டு சிறுதாமூர் அப்படின்ற இடத்துல 150 டன் எடையுள்ள கருங்கல் இருக்குது, அந்த கருங்கலை எடுத்து நீ என்னோட சிலையை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தான் எங்கே இருக்கிறோம், எந்த ரூபத்தில் வரணும், அதற்கான அந்த சிற்பத்துக்கான கருங்கலையும் அவரே சொல்லிட்டார். அதே மாதிரி 5 முகத்தோட என்னை பிரதிஷ்டை பண்ணு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஒரு முகத்தோடு இருக்கிறத விட 5 முகத்தோடு இருக்கும்போது வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி பவர் ஜாஸ்தி, வீரியம் ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன்லேயே யோக ஹனுமன், வீர ஹனுமன், இப்படி நிறைய உருவங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யோக ஹனுமன்னா யோக நிலையில் காட்சி கொடுப்பார். வீர ஹனுமன்னா வாலில் வந்து பார்த்தீங்கன்னா மணி கட்டியிருப்பார். அந்த வாழை வழிபாடு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு தான் வாழை வழிபாடு பண்ணணும், நீ வெறும் வாழை வழிபாடு பண்ணக்கூடாது. அப்போ இந்த பஞ்சவட்டியில் இருக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர், இது ஹனுமனே சுயமாக விருப்பப்பட்டு வந்து தங்கின இடம். அது ஒரு பெரிய ஒரு விசேஷம் இல்லைம்மா. அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா 36 அடி உயரம் இருக்கார். இப்போ இந்த ஹனுமன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வராங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கோயில் திறந்தே தான் இருக்குது. அதுக்கும் மேலே அங்கே பிரசாதம் அப்படின்றது போகிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஹனுமனோட அனுகிரகத்தினால ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இங்கே 5 முகத்தோட ஹனுமன் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா, இவர் அயக்ரீவராக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வாராம். எப்படி குழந்தைங்க படிக்கல, நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ படிக்கிறது தான் நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா. படி நீங்கள் வேறு டார்ச்சர் பண்ணுறீங்க, ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்களும் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களுக்கு படிக்க பிடிக்கல அப்படின்ற குழந்தைங்களுக்கு கூட பொதுவாக அயக்ரீவர் வழிபாடு தான் சொல்லுவோம். அயக்ரீவர் வழிபாட்டில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா அவரோட மந்திரம் சொல்லுவோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்காக்கிருதிம் ஆதாராம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரம் ரொம்ப அரிதான மந்திரம். இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அயக்ரீவர்னோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை அந்த கோயிலில் போயிட்டு அந்த ஹனுமன் முன்னாடி நீ சொல்கிற அப்படின்னா பலன் பன்மடங்கு ஆகும். அயக்ரீவர் மந்திரத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சன்னதியில் சொல்லணும், ஆஞ்சநேயர் முன்னாடி சொல்லணும். அப்போ அந்த ஹனுமன் அயக்ரீவராக மாறி உனக்கான பலனை கொடுப்பானோ. இப்படி ஒரு தாத்பரியம் இருக்குது. எனக்கு அயக்ரீவர் மந்திரம்லாம் தெரியாதுமா. ஓம் ஹயக்ரீவாய நமக, ஓம் ஹயக்ரீவாய நமக, இந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த பலன் உனக்கு இதுவே போதும். மொதல் விஷயம். அப்போ நல்ல தெளிவு, ஞானம், அறிவு, புத்திசாலித்தனம், படிக்கணுன்ற எண்ணம், உந்துதல் அத்தனையும் கொடுப்பா ஹனுமன். மொதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்குது. நாங்கள் நல்லா வாழறது பிடிக்காம எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எங்களுக்கு சில விஷயங்கள் செய்கிறாங்க.
அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹனுமனை நீ நரசிம்மரா பாவித்து, நரசிம்மரோட காயத்ரி சொல்லலாம். அப்படி இல்லை ஓம் நரசிம்மாய நமக்கு, ஓம் நரசிம்மாய நமக்கு, இல்லை உக்ரம் வீரம் மந்திரம் நம்ம சொல்லி பாராயணம் பண்ணும்போது அந்த ஹனுமனே நரசிம்மனாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மன் கொடுக்கக்கூடிய அத்துணை வேலையை அவன் செஞ்சுடுவான் அப்படிங்கிற. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி வந்து இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது ஜலசமாதி தானே அவர் அடைகிறார். அப்போ ஹனுமன் கூட போகிறார், நானும் வருவேன் அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், நீ வரத்துக்கான காலம் நெருங்கலை, நீ இரு, நான் போயிட்ட பின்னாடியும் இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் என்ன வழிபாடு பண்ணுறாங்களோ, நல்ல மனுஷாலாக இருக்காங்களோ, யாருக்குமே தீங்கு விளைவிக்காத இருக்காங்களோ, அவங்களுக்கு விதி வழி பிராப்தம் இருந்து உன்னை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா நான் இருந்து என்ன பலனை கொடுப்பனோ, என்னோட 10 அவதாரத்துலேயே நான் இருந்து என்ன பலனை கொடுப்பனோ அந்த பலனை நீ கொடு. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னது இருக்குது. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். ராமச்சந்திரமூர்த்தி இட்ட கட்டளையை இன்னமும் ஆஞ்சநேயர் வந்து பின்பற்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில். பொதுவாகவே ஆஞ்சநேயரை வழிபட்டா நமக்கு அத்துணை நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அதாவது உடல் வலிமை, மன வலிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பஞ்சவடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தனி சிறப்பே இருக்குங்க. 5 முகமாக காட்சி அளிக்கிறாரு, ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத அற்புதமான விளக்கங்களாக இங்கே நம்மளுடைய ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க மேம். நம்ம வந்து அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்ரீராமபிரான் ஜலசமாதி ஆகும் பொழுதும் மக்களுடைய நலன் பொருட்டு ஆஞ்சநேயரை இங்கேயே தங்க சொல்லி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இங்கே இருக்கக்கூடிய 5 முக ஆஞ்சநேயரில் 2 முகம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத சொன்னீங்க. மீன்றி இருக்கக்கூடிய 3 முகத்துக்கும் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன? இல்லைம்மா, இவர் 5 முகத்துக்கான வேலை மட்டும்தான் செய்கிறாரா? இல்லை 10 அவதாரத்துக்கான வேலையும் செய்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ இவரை வந்து வராகரா நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா பொதுவாக அதீத தைரியம், அசாத்திய தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வராகரா நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா இவர் அசாத்திய தைரியம் அப்படின்றத ஒன்று கொடுப்பார். பொதுவாகவே ஹனுமன் வழிபாடு அசாத்திய தைரியம். அதே மாதிரி தீய வினைகள் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு, தீய சக்திகள் நம்மளை நெருங்காமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உண்டுமா. பொதுவாகவே ஹனுமனோட ஒரு ராஜவசிய மந்திரம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான மந்திரம். ஆனால் நான் நிறைய வந்து இதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து பாராயணம் பண்ணுறோம் அப்படின்ற பிராப்தம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பாராயணம் பண்ண முடியும். ஹனுமனோட அனுகிரகத்தினால உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது பாராயணம் பண்ணுறதுக்கான பிராப்தம் இருக்கட்டும். அது என்னென்னம்மா, ஓம் நமோ ஸ்ரீராம தூதா அஞ்சனேய அதிபல பராக்கிரம சூல அண்ட ரண்ட பைரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகல அகோர சத்ரு சம்ஹாரா வரமருள் கிருபா தயாளா சிவசிவ யோகாசன பிரியா வாயுகுமாரா சீதா லக்ஷ்மி சுதா சுதா பிரம்ம பிரசாகுல மிகுலா பிருண்டகால மித்ரா பம்பம்பம் ரர ரீரீரி நமசிவாய ஹனுமந்தா மம வசி வசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்துக்கு ஹனுமன் கட்டுண்டு வரோம். அதனால தான் வசி சொல்லிடுறோம். ஆமாம், நிறைவு செய்யும் பொழுது வசி வசி ஸ்வாஹான்னு சொல்லும்போது ஆஞ்சநேயரே வந்து எனக்கு எல்லா அருளையும் கொடுத்துருங்க. ஆமா, அன்புக்காக கட்டுண்டுவார். நான் வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமத்துல ஹனுமனை கட்டுண்ட வைக்க என்னால முடியாது. ஆனா அன்புக்காக கட்டுண்டு கிடக்கக்கூடியவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஒரு மந்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது. நிறைய ஹனுமன் பக்தர்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தீவிர ஹனுமன் பக்தர்களா இருந்தா அப்ப நீ வராக அவதாரமா வேண்ட அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதீத தைரியம், அசாத்திய காரியங்களை கூட சாத்தியமாக்குவாரு அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப உனக்கு ஹனுமன் கிட்ட இருந்து எது வேணும் அப்படின்னாலும் நீ ஹனுமன் முன்னாடி நின்று ராம 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 ராமா அப்படின்னு சொன்னா போதும், ஹனுமன் நிதர்சனமும் உனக்கு எல்லாமே செஞ்சிடுவோம். நீ பெருசா மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெருசா இந்த மாதிரி ராஜவசிய மந்திரம், ஹனுமனோட மூல மந்திரம் அதெல்லாம் சொல்லாதப்பா. அதை விட உன்னதமான மந்திரம் இருக்கு, ராமநாமம். அப்ப அந்த ராமநாமத்தை இன்றளவுமா இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீயும் நானும் 1 மணி நேரம் ராமனை பத்தி பேசணும்னா இங்க ஹனுமன் இருப்பான் சூக்ஷ்ம ரூபமா. அப்போ இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஹனுமன் வந்து நான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வரலாறும் இருக்குது. இன்றளவும் ஹனுமனை நிதர்சனமாக நீ பார்க்கறதுக்கான எத்தனையோ மந்திரங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த கோயிலில் போயிட்டு நம்ம ஹனுமனை ராமநாமம் சொல்லி வழிபாடு பண்ணு. உன்னோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்க. அம்மா இதுக்குன்னு பிரச்சனைகள் நிறைய இருக்கவங்க இதுக்குன்னே தனியாக போங்க. பிரச்சனை இல்லாதவங்க அந்த வழியை நம்ம போகிறோம் இல்லைம்மா. நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகிறவங்க, ரெசார்ட்டுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து லீவில் ரெசார்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறோம், நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுங்க, கூடவே இறை அனுகிரகத்தையும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இல்லை என்ன சாமி இந்த காலத்தில் சாமி எங்கே காமி அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம் காமிக்கிறதுக்கு? இறைவனை நீ உணர முடியும், நீ பார்க்கவும் முடியும். அந்த அளவுக்கு உன்னோட தவ வலிமை இருக்குன்னா. அந்த அளவுக்கு தவ வலிமை இல்லாதவங்கள நீ வந்து காமி, எனக்கு சிவனை காமி அப்படின்னா நாங்கள் எங்கே போய் காமிப்போம்? எங்கே போய் எங்களால் காமிக்க முடியும்? யூ கேன் ஃபீல் இஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர் பட் யூ கான் see him. யூ கேன் see him. எப்போ உன்னோட தபோபல் அதிகமாகுதோ அப்போ நீ இறைவனை பார்க்க முடியும். ஆனால் நீ இறைவனை பார்த்துனா இந்த பூலோகத்தில் உனக்கு என்ன வேலை? ஒன்றுமே அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையினோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருது இல்லைம்மா. வாழ்க்கையினோட
அர்த்தமும் தாத்பரியமும் முடிஞ்சே போகுது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப விதண்டாவாதம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கணும். நிச்சயமா மேம். ஏன்னா அற்புதமான பல விஷயங்கள் இங்கே பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும்பொழுது நம்ம செல்லக்கூடியவங்கள் என்ன மாதிரியான பிரசாதங்களை அங்கே வந்து நம்ம விநியோகிக்க முடியுமா, இல்லை அங்கே செய்யறதுக்கான அந்த முன்பணம் அந்த மாதிரி செலுத்தலாமா? ஏன்னா கோவில்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம பிரசாதம் செய்து எடுத்துட்டு போக முடியாது. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வடமாலை சாத்தணும்னு ஆசைப்பட்டா அதற்கான விஷயங்கள் யாரெல்லாம் அந்த விஷயங்கள் செய்யலாம்? ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வடமாலையும் வெண்ணையும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா அவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். அதை செய்து நம்ம பலன் பெற முடியும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உண்மைகள் சொல்லக்கூடிய ஒரு வரலாறா இருக்கு. அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு செய்யணும்? பொதுவாக இங்கே வந்து வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது இருக்குமா, திருசனம் சாத்தி வழிபாடு பண்ணுறது இருக்கு. ஆமாம், ஹனுமனுக்கே ரொம்ப பிடிச்சது திருசனம் சாத்திக்கிறது. ஏன், அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஒரு முறை சீதாதேவி நெத்தியில நல்லா வந்து திருசனம் வச்சுட்டு வருவா. அம்மா இது என்ன வச்சுட்டு வர அப்படின்னு ஹனுமன் கேட்பாரு. இது உன்னோட அப்பா இருக்காருல, அவரோட நீண்ட ஆயுளுக்காக நான் வச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து சீதாதேவி சொல்லுவா. ஏன்னா ஹனுமனை குழந்தையா தான் பாவிக்கிறான். அவன் வளர்ந்த வாலிபனா இருந்தாலும் சீதாதேவியை பொறுத்த வரைக்கும் என் பையன் எவ்வளோ பெரிய பையனா இருந்தாலும் நான் வந்து வாரி அணைச்சு முட்டமிடுவேன், அதுதானே தாயினோட எண்ணம். அப்ப சொல்றா, இது வச்சா உங்க அப்பா நீண்ட ஆயுளோட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹனுமன் போறாரு. இருக்கிற திருசனம் எங்க எவ்வளோ இருக்குதோ மொத்தத்தையும் உடம்பு ஃபுல்லும் பூசிட்டு வந்துடுறாரு. பூசிட்டு வந்த உடனே சீதாதேவி கேட்கிறா. சீதாதேவி பார்த்து சிரிக்கிறா. ஏன் இப்படி நீ பூசிட்டு வந்த? எங்க அப்பா ரொம்ப நாள் நிறைய ஆயுளோட இருக்கணும், நான் உடம்பு ஃபுல்லும் பூசிட்டு வந்துட்டேன். ஆக ராமச்சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப நாள் இருக்கணும்னு ஹனுமனுக்கு ஆசை. அதனால திருசனம் பூசிக்கினா நம்மளும் திருசனம் பூசி வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவன் மனசு அங்கே பிரீத்தியாகும். எப்போ வால்மீகினோட குடியில் சீதாதேவி இருக்கும்போது ஒரு முறை சீதாதேவி ரொம்ப சோகத்திலேயே இருக்காளாம். சோகத்திலேயே இருக்கும்போது ஹனுமனுக்கு என்ன பண்ணி சிரிக்க வைக்கிறதுன்னு தெரியல. திருசனம் மொத்தமாக பூசின்னு வந்து சீதாதேவி முன்னாடி நிற்பா. சீதாதேவி, இது எதுக்கு நான் பூசின்னு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஹனுமன் கேட்கும்போது சீதாதேவி சொல்லுவா, தெரியும், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆயுள் அதிகமாகணும், நீ பூசின்னு வந்த, அப்போ நீ பூசின்னு வந்தே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. எப்பப்பெல்லாம் சீதாதேவி சிரிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்பப்பெல்லாம் ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா திருசனம் பூசின்னு வருமா. அதாவது சீதாதேவி ஆசைப்படுறா அப்படின்றத விட ஹனுமன் எப்போ சீதாதேவி சிரிக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருசனத்தை பூசின்னு வருவானா. அப்போ நம்ம பக்தர்கள் அந்த திருசனம் பூசி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹனுமனுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுக்கும் மேலே ஹனுமன் ரொம்ப பிரீத்தி அடைவார் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குமா. இன்னொன்று, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது. இந்த வெற்றிலை மாலை யார் முதல்ல சாத்தனா? அதுவும் சீதாதேவி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் சிறைப்பிடிச்சிருக்கும் போது அவள் அசோகவனத்தில் இருந்தா. அப்போ திரிசடையும் மருதாணி செடியும் தான் அவளுக்கு உற்ற தோழிகளாக இருந்தாங்க. அப்போ ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவம்ச கணையாழியை கொண்டு போய் கொடுக்குறா. வானரமாக இருக்குல்ல, அது அவளும் வந்து அதுவும் ராட்சசன்னு சொல்லிட்டு சீதாதேவி நினைச்சிட்டாள்னா அதனால் அத்தாட்சிக்கு ரகுவம்ச கணையாழி கொண்டு போய் கொடுக்கும்போது மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பக்கத்தில் வெத்தலை கொடிதான் இருந்துச்சான். அதை மாலையாக நான் வந்து உன்னை வரவேற்கும் பொருட்டு ஏதாவது ஒன்று மாலை போடணும், நான் வெத்தலையை மாலையை எடுத்து ஹனுமனுக்கு போடுறாளாம். எப்பயுமே நீ வெற்றியோடவே இருப்பா ஹனுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு வெத்தலை மாலை போட்டார். அதனோட தாத்பரியம், நம்ம இப்போ வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணாலும் நம்ம என்ன விஷயத்துக்காக வழிபாடு பண்ணுறோம் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம். ஏன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. நம்ம வெற்றிலை மாலை சாத்துறோம், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் வெற்றிலை மாலையை சாத்துறோம். ஆனால் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட வெற்றிலை மாலை சாத்தும் போது அதற்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. ஏன் அந்த பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் அழகாக சொன்னீங்க. பொதுவாகவே ஒரு சொல்லாற்றல் வேணும், நல்ல அழகாக பேசணும், திருத்தமாக பேசணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. படிப்பு நல்லா வரணுமா அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. வலிமை நல்லா இருக்கணும், நல்ல சக்தி வேணுமா அதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. எதிரிகள் துவம்சமாகணுமா அதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆனால் ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் நீ ராமபிரான மனசில் வச்சுக்கிட்டு உள்ள வந்தினாலே போதும், என்னோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஹனுமன் வழிபாடு இருக்கு. சனியினோட பீடிக்கையிலிருந்து வெளியே வரணும்னா ஹனுமன் வழிபாடு. ராகுக்கு இதனோட பீடிக்கையிலிருந்து வெளியே வரணும்னு ஹனுமன் வழிபாடு. ஏன்னா பிளானட்ஸ் ரூல்ஸ் தி வேர்ல்ட். அப்ப அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஹனுமனோட வழிபாடு. ஹனுமன் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனைகளை போக்கக்கூடிய வல்லமை மிக்கவர் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம். அவரை வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராமபிரானை கெட்டியமாக படிச்சுக்கோங்க. உள்ளே போகும்போதே ராம 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 ராமன் நாமத்தோடு சொல்லிக்கிட்டே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் உங்கள் பக்கம் திரும்பி பார்த்துடுவார். என்ன கேட்குறீங்களோ அதற்கான வரத்தையும் கொடுத்துருவார்.